இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான அம்மா டெம்ப்ளேட் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கான வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாம போகலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ கைஸ், நீங்க கைன்மாஸ்டர் ஆப்பை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா செகண்டா இருக்க ஃபுல் ஸ்கிரீன் சைஸை சூஸ் பண்ணுங்க. இப்போ மீடியாக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வீடியோ வைக்க போறீங்களோ அந்த ஒரு டைமிங்கை வந்து செட் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த செம்ம ட்ரெண்டிங்கான அம்மா டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போறேன். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க எந்த இமேஜ் வச்சு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. ஸோ இமேஜ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க இமேஜோடைய சரௌண்டிங் வந்து டார்க்கா இருந்துச்சுன்னா நீங்க ஃபுல் சைஸ் பண்ணிருங்க. ஸோ நான் சூஸ் பண்ணிருக்க இமேஜோடைய சரௌண்டிங் டார்க்னஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஸோ பொதுவாகவே டெம்ப்ளேட் வீடியோஸ்க்கு வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணும்போது அந்த இமேஜோடைய சரௌண்டிங் வந்து டார்க்கா இருந்தா தான் அந்த டெம்ப்ளேட் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜோடைய சரௌண்டிங்ல உள்ள டார்க்னஸ் லெவலை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ இங்க போனதுக்கு அப்புறமா மேல இருக்க மாஸ்க் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அதை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்க ஃபெதர் லெவலை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இமேஜுக்கு வந்து ஒரு நல்ல டார்க்னஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த இமேஜை நார்மலா டிராக் பண்ணி இந்த ஸ்கிரீனுக்கு ஃபிட் பண்ணுங்க. நீங்க கிராப் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் கொடுத்துறாதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க கிராப் பண்ணது வந்து இல்லாம போகிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கிராப் பண்ணப்போ இந்த சரௌண்டிங் வந்து ரொம்பவே டார்க்கா இருந்துச்சு. பட் இப்போ அப்படி எதுவுமே இல்லை. ஸோ நீங்க நார்மலா டிராக் பண்ணி இந்த ஸ்கிரீனுக்கு ஃபிட் பண்ணுங்க. ஸோ கரெக்டா ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ இங்க இருக்க ஸ்கிரீன் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ அந்த இமேஜோட லென்த்தை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க ஆட் பண்ணிருக்கும் இமேஜோட கலர் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ணிருக்கும் இமேஜோட கலர் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இப்போ அந்த இமேஜோட கலரை இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ இப்போ லாஸ்டா சாங் ஆட் பண்ணிடலாம். சாங் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நாம ஆட் பண்ணிருக்கும் டெம்ப்ளேட்ல வந்து ஒரு சாங் போகும். அந்த சாங்கை வந்து மியூட் பண்ணிருங்க. அதை எப்படி மியூட் பண்ணணும்னா டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதை பிரஸ் பண்ணுங்க. அதை பிரஸ் பண்ணீங்கன்னா உள்ள வந்து மறுபடியும் ஒரு சின்ன ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான். இப்போ அந்த டெம்ப்ளேட்ல பிளே ஆகும் மியூசிக் வந்து மியூட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான சாங்கை ஆட் பண்ணுங்க. ஸோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான அம்மா டெம்ப்ளேட் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அது கூடவே வரும் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணும் ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்க ஸ்மார்ட் போனுக்கு உடனுக்குடன் வந்துடும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது போல ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.